இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய போட் பிளேயரில் வெற்றிமலை முருகன் கோவில் தான் இந்த ஆலயம். இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து வெற்றிமலையில் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. 57 படிக்கட்டுகள் ஏறி வந்து இங்கே உள்ள முருகப்பெருமானை வந்து தரிசிக்கலாம். தமிழர்கள் இங்கு குடியேறிய பின்பு முன்னொரு காலத்தில் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு தலைமையகமாக ரோஸ் ஐலாண்ட் என்ற தீவானது அமைப்பெற்றது. இந்த தீவு போர்ட் பிளேயருக்கு அருகிலேயே அமைப்பெற்றிருக்கு. பீனல் செட்டில்மெண்ட் என்ற குற்றவாளிகளை குடியமர்த்தவே இந்த தீவானது தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த ரோஸ் ஐலாண்ட் ஆங்கிலேயர்களின் தலைமையகமாக அமைப்பெற்றது. இந்த தலைமையகத்தில் இந்திய வம்சாவளிகளும் தமிழர்களும் வேலை செய்தார்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்ற சொல்லுக்கு இணையாக கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கக்கூடாது என்ற ஔவையாரின் வாக்குக்கு இணங்க இந்த இடத்தில் இந்த ரோஸ் ஐலாண்டில் தமிழர்கள் ஒரு பிள்ளையாரை வழிபட்டு வந்தாங்க. இந்த பிள்ளையாரை வழிபட்டு வரும் பொழுது முனியசாமி என்ற பக்தருக்கு முருகப்பெருமான் சிந்தையில் வந்து இங்கே ஒரு முருகன் ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று சொல்லியதாகவும் அதன்படி தமிழர்கள் ஒன்று கூடி 1926ஆம் ஆண்டு இந்த ரோஸ் தீவில் கோவில் எழுப்ப வேண்டும் என்று அவர்களால் நிறுவப்பட்டு அதற்கப்புறம் 1932ஆம் ஆண்டு இங்கு முருகன் ஆலயம் எழுப்பப்பட்டு 1933ஆம் ஆண்டு முருகன் ஆலயம் நிறைவு பெற்று இந்த இடத்தில் முருகன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகமானது தமிழர்களால் நடத்தப்பட்டது. அதற்கப்புறம் 1942இல் வந்த 2ஆம் உலகப் போரில் ஜப்பானியர்களின் முப்படைகள் இந்த ரோஸ் தீவை தாக்கியது. இதனால் முற்றிலும் சேதமடைந்த இந்த ரோஸ் தீவு முருகன் ஆலயம் மற்றும் அப்படியே இருந்தது. முருகப்பெருமானின் அபூர்வத்தை கண்ட தமிழ் மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். இந்த ரோஸ் தீவில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் குவார்டர்ஸில் ஆங்கிலேயர்களின் தலைமையகத்தை மாற்ற முன்வந்தனர். அதற்கப்புறம் ஆங்கிலேயர்கள் இந்த ரோஸ் தீவிலிருந்து வெளியேறி போட் பிளேயரை தலைமையகமாக தேர்ந்தெடுத்தனர். இங்கு முருகன் ஆலயம் மட்டுமே இருந்தது. மக்கள் அனைவரும் போட் பிளேயருக்கு இடம்பெயர்ந்தனர். இந்த போட் பிளேயரிலிருந்து தமிழர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு படகில் மூலமாக வாடகை ₹1 கொடுத்து கடல் கடந்து இந்த தீவுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டனர். இதற்கிடையே அதிகமான இயற்கை சீற்றங்களின் காரணமாக கடலில் விழுந்தும் பல இன்னல்களை கடந்து தமிழ் மக்கள் இந்த முருகனை வந்து வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் அந்தமான் தமிழ் சங்கத்தின் மூலமாக தமிழ் மக்கள் ஒன்று கூடி இங்குள்ள முருகனை போட் பிளேயருக்கு கொண்டு வர முடிவெடுத்தாங்க. அதே போல இந்த ரோஸ் தீவில் இருந்து முருகப்பெருமானை எடுத்து வருவதற்கு முன்பாகவே இங்க இருக்கக்கூடிய பிள்ளையாரை போர்ட் பிளேயருக்கு எடுத்து வரப்பட்டது. முதலில் போர்ட் பிளேயருக்கு முதல் பிள்ளையார் கோவில் என்ற பெயரும் இந்த ஹைடோ பிள்ளையார் திருத்தலமானது அமையப்பெற்றது. அதுக்கப்புறம் 1966ஆம் ஆண்டு ரோஸ் தீவிலிருந்து முருகப்பெருமானை எடுத்து வந்து இந்த போர்ட் பிளேயரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது.